இப்போ நம்ம வந்து பேபேக் பீரியட் தான் பார்க்க போகிறோம். பேபேக் பீரியட் இந்த நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எத்தனை வருடத்தில், எத்தனை நாளில், எத்தனை மாதத்தில் நம்மக்கிட்ட வருதுன்றதை பொறுத்து தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், 2,00,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. 50,00,000 வந்து 50,000 வந்து நம்மளுக்கு வருது ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னு பார்த்தா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இங்கே போட்டு என்ன கொடுத்துறாங்க, சிஎஃப்ஏடி அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். அதாவது டேக்ஸ்லாம் பண்ணி கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் இவ்வளோ வருஷத்துக்கு வர்றது வந்து 50,000. 50,000 வந்து கீழே போட்டாக்கா 12,50,000 எத்தனை வகுத்தா வந்து 4 வருது. ஓகேவா, 4 இயர்ஸ். ஓகே, டன். இப்போ வந்து ரெண்டாவது சம் பாருங்கள். இப்போ வந்து 5 லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வருஷம் வந்து ஒரே அமௌண்ட்டாக கொடுக்கல, மாற்றி கொடுக்குறாங்க. 1,80,000, 1,80,000, 1,50,000, 1,32,000, 1,20,000 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து வருஷம் எத்தனை வருஷம், எவ்வளோ லாபம், இது ஒரு வருஷத்தையும் கூட்டலாம். அதாவது ஃபஸ்ட்டு வருஷம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிது, 1,50,000. ரெண்டாவது வருஷம் இது ரெண்டுத்தையும் கூட்டினா 3,30,000. மூணாவது வருஷம் வந்து இது சுற்றி கூட்டினா 4,80,000. அதுபோல் கூட்டி போட்டுருணும். ஓகேவா. இப்போ வந்து நம்ம போட்ட 5 லட்சம் எத்தனை வருஷத்தில் நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ வந்து 3 வருஷத்தில் வந்து ஒரு 4,80,000 3 வருஷத்தில் கிடச்சிச்சு. 3 வருஷத்தில் 4,80,000. அப்போ வந்து இன்னும் 20,000 வேணும். 20,000 வேணும்னா இதை வந்து ஃபார்முலா கொண்டு போவோம். 1,32,000 நம்ம ஃபார்முலா கொண்டு போகலாம். 1,32,000 அதை 12 மாதமாக பிரிச்சிட்டோமா, 12 மாதம் எவ்வளோ நம்மளுக்கு அமௌண்ட்டு தேவை, 20,000. அது வந்து போட்டால் வந்து 1.81 மந்த்துன்னு வருது. அப்போது வந்து இது பாதிக்கு மேலே போனால் வந்து ஒரு மாதமாக கணக்கு பண்ணிடணும். அப்போ 2 மாதம். அப்போது பேபேக் பீரியட் வந்து 3 இயர்ஸ் 2 months. ஓகே, டன். ஓகே.